விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற முருகன் சினிமாஸ் மல்டிப்ளெக்ஸில் ஸ்ரீ முருகன் ஸ்க்ரீன் இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தேட்டரை அப்டேட் பண்ணுறதுக்கு முருகன் சினிமாஸை அடிச்சுக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அது உடனே இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஸ்ரீ முருகன் ஸ்க்ரீனில் சீட்ஸு லைட்டிங்ஸ் எல்லாம் புதுசாக மாற்றி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீ முருகனில் டைமண்ட் கிளாஸ், கோல்டு கிளாஸ் அப்படின்னு 2 கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டைமண்ட் கிளாஸில் கப்புள் சீட்டாக மாற்றிருக்கிறாங்க. சீட்டெல்லாம் ரொம்ப அகலமாக புஷ்பேக் சீட்டாக மாற்றிருக்கிறாங்க. கோல்டு கிளாஸில் சிங்கிள் சீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. சீட்டில் உட்காரும்போது எதிர் சீட்டில் கால் இடிக்காத அளவுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ்லாம் நல்லா விட்டு சீட்டு அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஆடிட்டோரியத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ப்ளூ லைட்டு புதுசாக போட்டிருக்காங்க. அதே ப்ளூ கலரில் தான். இந்த முருகன் ஸ்க்ரீனோட அழகே இந்த இன்டீரியர் ப்ளூ லைட்டு தான் சொல்லலாங்க. கிறிஸ்டல் கிளியர் பிக்சர் குவாலிட்டி, டால்பி அட்மாஸ் சவுண்டு, RGB லேசர் ப்ரொஜெக்ஷன். இந்த முருகன் சினிமாஸில் படம் பார்க்குற சுகமே தனி சுகம்தாங்க. இந்த முருகன் சினிமா ஸ்க்ரீனில் படம் போடும்போதும், ஹீரோ என்ட்ரி ஆகும்போதும், சாங்ஸ் போடும்போதும் அந்த ரன்னிங் லைட்டு போடுவாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்குன்னே இந்த தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு, இந்த லைட்டிங்ஸை பார்க்குறதுக்குன்னே தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வேறு எந்த ஸ்க்ரீன்லேயுமே எங்கேயுமே பார்க்க முடியாத இந்த முருகன் சினிமாஸ் அந்த மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ சீட்டெல்லாம் ரொம்பவே மாற்றிருக்கிறதுனால உட்காந்து படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா குஷனாகவும் நல்லா சாஞ்சிக்கிட்டு நல்லா அகலமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து படம் பார்க்கலாம். அதுமாரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு தாராளமாக உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு இந்த குஷன் சீட் எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. இதுவே இந்த ஸ்க்ரீனில் ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நல்லா அகலமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் இந்த முருகன் சினிமாஸுக்கு படம் பார்க்க போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. அப்போ தான் இந்த லைட்டிங்கோட எஃபெக்ட்டு அந்த அழகெல்லாம் நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏசியோ அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏசி சில்லுன்னு செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஏசியில் இருக்கிற பெர்ஃப்யூம் வாசனை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உங்கள் மேலே அந்த ஏசியோட பெர்ஃப்யூம் வாசனை இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவே இந்த தேட்டரோட இன்னொரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரெஸ்ட் ரூம் உள்ளே போகும்போது கூட அவ்வளோ வாசனையாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த முருகன் சினிமாஸில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஸ்நாக்ஸு. நீங்கள் சென்னையில் எங்கேயுமே இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீசனபுளான ப்ரைஸில், கம்மி ப்ரைஸில் தான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்குது ஸ்நாக்ஸ்லாம். பார்க்கிங் இங்கே நல்ல இட வசதி நிறையவே இருக்குது. தேட்டரை சுற்றியும் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக தேட்டருக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்கிங்கும் வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் பைக்குக்கு 20 ரூபீஸும் காருக்கு 40 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக திருப்தியாக படம் பார்க்கணும்னா, அதுவும் பட்ஜெட்டோட சூப்பராக படம் பார்க்கணுன்னா முருகன் சினிமாஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.